Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம், அதாவது மார்ச் மாதம் நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆஃபிலி எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு அடுத்த லெவல் ப்ரிப்ரேஷன் இந்த டிசம்பர் கடைசி மட்டும் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி தான் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த ஜனவரி பிப்ரவரி நான் ரெண்டா பிரிக்க போகிறேன். நான் ஜனவரி லெவலில் கொஞ்சம் எக்ஸசைஸ் வைஸாக படிக்க போகிறோம். நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் மைக்ரோ லெவல், அதாவது சம்பாரியா படிக்க போறோம். அப்போ இந்த ரெண்டு விதமா படிக்கும் போது தான் புக்ல இருக்கிற இன் அண்ட் அவுட் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எந்த சேனலும் இல்லை, எந்த டீச்சரும் இல்லைன்னு எதுவுமே நீங்க வருத்தப்பட வேண்டாம். நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடலாம். நான் சொல்ற மாதிரி நீங்க பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சண்டே வீக்லி டெஸ்ட் நடக்க போகுது. 29ல இருந்து 2 பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 36 நாட்கள் நம்ம கையில இருக்குது. இந்த 36 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சண்டேஸ் வரப்போகுது. ஒரு 7 சண்டேஸ் கிட்டத்தட்ட கையில கிடைக்க போகுது. அந்த 7 சண்டேஸ்ல ஈவினிங் 7 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வைக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா 50 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்க போறோம். அதுல 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டட் சம்ஸும் அதுல மிக்ஸ் ஆகி வரும். நம்மளுடைய மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் பேப்பர் கீ ரெண்டுமே கொடுப்போம். மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கு நம்ம சேனல்ல வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் வரும். உங்களுக்கு நீங்க 7 மணிக்கு டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய நோட்ஸ்ல தேடி நீங்க கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க இந்த டைம் டேபிள் மாதிரி ஒரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரப்போற சண்டே பாத்தீங்கன்னா சாப்டர் 1 மட்டும் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். அப்ப நம்ம கையில இருக்கிற நாட்கள் பாத்தீங்கன்னா 27, 28, 29 ஒரு 3 நாட்களுக்குள்ளார சாப்டர் 1 நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே மிட் டர்முக்கு படிச்சிருப்போம், குவார்டர்லிக்கு படிச்சிருப்போம், அதுக்கு அடுத்தது ஹாஃப் படிச்சிருப்போம். அதனால சாப்டர் 1 ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப 29th சண்டே டிசம்பர் மாசத்தோடைய கடைசி டெஸ்ட் நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 1ல கரெக்டா சாப்டர் நம்பர் 1 எழுதி முடிச்சிட்டு போறீங்க. இப்போ நீங்க படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் படிக்க கூடாது. இப்போ நீங்க எக்ஸசைஸ் ஃபுல்லா படிங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா போட்டு பாருங்க, ஒவ்வொரு சம்மா போட்டு பாருங்க. 90+ எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் என்று ஆசைப்படும் மாணவர்கள் முழுக்க ஒரு வினாக்கள் கூட விடாம அனைத்து வினாக்களையும் தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ரஃப் நோட் எடுத்து வச்சு போடுங்க. எத்தனை ரஃப் நோட் காலி ஆகுதோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு பால் பாயிண்ட் பேனாவை எழுதி தூக்கி அப்படியே குப்பையில போட்டுக்கிட்டே இருக்கணும். அத்தனை பேனாவை நீங்க காலி பண்ணும் போதுதான் உங்களால ஜெயிக்க முடியும். நாங்க டீச்சரா சொல்லிக்கிட்டே இருப்போம், எத்தனை பேப்பர் பசங்க போடுறாங்க முக்கியம் கிடையாது, எத்தனை சாக் பீஸ் டப்பா நீங்க கிளாஸ்ல காலி பண்றீங்க. பையனுக்கு திருப்பி ஒரு சம போட்டு காட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் ஜெயிக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்களும் எத்தனை ரஃப் நோட் காலி பண்றீங்களோ, எத்தனை பால் பாயிண்ட் பென் காலி பண்றீங்களோ அத்தனை மார்க் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்க போது உங்களுக்கு. அப்போ இந்த சண்டே நீங்க டெஸ்ட் எழுத போறது சாப்டர் நம்பர் 1 ஃபுல் டெஸ்ட். சண்டே ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 8:30 மணிக்கு மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கீ ரிலீஸ் ஆகும். இதற்கு மெம்பர்ஷிப் எடுக்காதவங்க ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான் இருக்கு நமக்கு. மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அடுத்த சண்டே நம்மளுக்கு ஜனவரி வருது. உங்களுக்கு 5th ஜனவரி சண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான பிளான் பாத்தீங்கன்னா 7, 9, 10 3 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ரொம்ப எளிமையா தான் நான் பிளான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன எக்ஸசைஸா இருந்ததுன்னா 2 எக்ஸசைஸ் பாக்குற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ 30th அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா டிசம்பர் 7.1 படிக்கிறீங்க, 31st 7.2 படிக்கிறீங்க. சோ நாங்க நியூ இயர்லாம் கொண்டாடினாலும் கொண்டாடிக்கிட்டே படிங்க. அப்போ நீங்க படிக்கிறதே ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. நைட் உட்காந்து 1 மணிக்கு நீங்க படிச்சுன்னு இருக்கிறீங்கன்னா வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு இதுதான் ஹாப்பி நியூ இயர், என் பையன் உட்காந்துங்க நைட் 1 மணிக்கு மேக்ஸ் போட்டு பார்த்துன்னு இருக்கான் பாரு, இதுதான் சந்தோஷமான வருஷம், இதை விட உலகத்துல வேற என்ன சந்தோஷமான வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷப்படணும் நீங்க. அப்போ 1st ஜனவரி 7.3 9.1 முடிக்கிறீங்க, 2nd ஜனவரி 9.2, 3rd ஜனவரி 9.3 10.1, 4th ஜனவரி 10.2, 5th ஜனவரி என்ன பண்றீங்கன்னா 10.3 முடிச்சிடுறீங்க. அப்போ 10.3 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த 3 சாப்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சண்டே 5th சண்டே அன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 7 மணிக்கு பாத்தீங்கன்னா 7, 9, 10 சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 3 மார்க்ஸ் இருக்கும், 5 மார்க்ஸ் இருக்கும், கிரியேட்டட் சம்ஸ் இருக்கும். அதுக்கான கீ உங்களுக்கு 8:30க்கு ரிலீஸ் ஆகும். பார்த்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. அப்போ 5th ஜனவரிக்குள்ளார நீங்க 4 சாப்டர் படிச்சிருக்கீங்க. இந்த 4 சாப்டர் படிச்சாலே நீங்க பிசினஸ் மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் நீங்க 50 மார்க்கை தாண்டிட்டு இருப்பீங்க.
அதனால தைரியமா இந்த 4 சாப்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ் உறுதி ஆயிடும். பிசினஸ் மேக்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் உங்களுடைய டோட்டல், உங்களுடைய ஹையஸ்ட் மதிப்பெண் ஏத்துறது தான் அதுக்கு அடுத்த டார்கெட். அதுக்கு அடுத்தது 12/1 சண்டேக்கு வரோம். நம்ம அந்த சண்டேக்கான டெஸ்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா 5th சாப்டர் அண்ட் 6th சாப்டர். அப்போ 6th ஜனவரி என்ன பண்றீங்கன்னா 5.1 படிக்கிறீங்க. 7th ஜனவரி 5.2, 5.3. எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க, எக்ஸாம்பிள் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் அனைத்தையும் போட்டு பாருங்க. மைக்ரோ லெவல்ல நம்ம சம் வாரியா படிப்போம். அப்போ எக்ஸாக்டா ஒவ்வொரு சம்மா பிராக்டிஸ் பண்ணுவோம். டைம் கொடுத்து நான் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அப்போ நீங்க உங்களுடைய பிராக்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் சம் லெவல்ல படிக்கலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் படிங்க. 8th ஜனவரி 5.4, 5.5, 9th ஜனவரி 5.6 and 5.7, 10th ஜனவரி 5.8 and 5.9, 11th ஜனவரி 5.10 and 6.1, 12th ஜனவரி 6.2, 6.3. அப்போ 12th ஜனவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் நீங்க வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 5, 6 ரிலீஸ் ஆகும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும், கிரியேட்டட் சம்ஸ் இருக்கும். 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனோடனே டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. 7 மணிக்கு டெஸ்ட் முடிச்ச பிறகு 8:30க்கு கீ ரிலீஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோட 19th சண்டேக்கு வர நம்ம இப்போ 19th சண்டே ஆக்சுவலா பொங்கல் லீவ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த பொங்கல் லீவ்ல பயங்கர பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கணும். நீங்க 2nd சாப்டர் 8th சாப்டர் ஃபுல்லா முடிச்சணும். நீங்க அதுக்காக நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்க. 13th ஜனவரி 2.1, 14th ஜனவரி 2.2, 2.3, 15th ஜனவரி 2.4, 16th ஜனவரி 2.5, 17th 2.6, 18th 2.7, 8.1, 19th 8.2, 8.3. அப்போ 2nd சாப்டரும் 8th சாப்டரும் நம்ம மிட் ஆஃப் த ஜனவரியில முடிக்க போறோம். நம்ம இந்த பிளானை நீங்க ஒரு பிடிஎஃப் எடுத்து வீட்டுல உங்க ஸ்டடி டேபிள் நேரம் ஒட்டி வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் உலகம் எப்படி சுத்தினாலும், அது வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, கரண்ட் இருக்குதோ இல்லையோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த எக்ஸசைஸை எப்படியாவது முடிச்சு டிக் அடிச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுல இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் மேக்ரோ லெவல், கொஞ்சம் பெரிய லெவல்ல பிராக்டிஸ் பண்றது. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் உங்களால முடியும், உங்க மேல தைரியம் இருக்கட்டும். உங்களுக்கு நம்மளால படிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். மார்க் என்றதுக்கு எட்ட போடுங்க. நான் போர்ஷன்ஸ் படிக்கிறேன், இது இன்னைக்கு யூஸ் ஆகுது இல்லையே, என்னைக்கோ ஒரு நாள் இது யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு படிங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னா ஒரு புடி சாதத்துக்கும் காரணம் என்னுடைய 12வது நான் படிச்சதும், என்னோட டிகிரியில நான் படிச்சதும். இதை படிச்சதுனால எனக்கு வாத்தியார் வேலை கிடைக்கும், நான் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வருஷம் நான் 12th படிக்கணும்ன்ற கடமைக்காக கரெக்டா 12th படிச்சோம். டிகிரி படிக்கணும்ன்ற கடமைக்காக டிகிரி படிச்சோம். ஏன்டா இதை படிக்கிறோம், இதை படிச்சா நம்ம பெரிய ஆள் ஆயிடுமான்னு அந்த வயசுல நினைக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா நிறைய கேள்விக்குறி வந்திருக்கும். எதுக்கோ என்ன கடவுள் இந்த மேக்ஸ் படிக்க சொல்றாரு, எதுக்கோ கடவுள் என்ன மெயின் மேக்ஸ் சேர்த்திருக்கிறாரு, பிசினஸ் மேக்ஸ் சேர்த்திருக்கிறாரு, கடவுள் எதுக்கோ நம்மள இந்த ப்ரொசீஜர்ல அனுப்பின்னு இருக்கிறாரு, இந்த பாதையை அனுப்பின்னு இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய வெற்றிக்கு இந்த பக்கம் ஏதோ வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்பயே எதிர்பார்க்க கூடாது நான் ஆடிட்டர் ஆயிடுவேனா, நான் இத்தனை லட்சம் சம்பாதிப்பேனா, இத்தனை கோடி சம்பாதிப்பேனான்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கொடுத்த உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன, இன்னைக்கான அசைன்மெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் நல்ல மார்க் எடுத்துட்டு வெளியில வரணும். அதனால அது தைரியமா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து 26th ஜனவரிக்கு போறோம். சாப்டர் நம்பர் 3 ஃபுல்லா டெஸ்ட் எழுத போறோம். வெறும் 3rd எக்ஸசைஸ் தான். 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6 ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறேன். நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 3rd சாப்டர் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுவோம். அதாவது 26th ஜனவரி ஃபுல் டெஸ்ட் அன்னைக்கு எழுத போறோம். 3rd சாப்டர் வித் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கிரியேட்டட் சம்ஸோட எழுத போறோம். 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 8:30க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாதிரி கீ ரிலீஸ் ஆகும். அதை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதோட பிப்ரவரியோட நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். 2nd பிப்ரவரியோட சாப்டர் நம்பர் 4 டெஸ்ட் எழுத போறோம். அதுல பாத்தீங்கன்னா 5 எக்ஸசைஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான எக்ஸசைஸும் கூட உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கிளீனா பொறுமையா அழகா படிச்சு முடிச்சிருங்க. 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5 அன்னைக்கு 2 நாள் பேலன்ஸ் இருக்கும். அது ஃபுல்லா ரிவைஸ் பண்றேங்க. 2 பிப்ரவரி உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னா கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். அதுல 4th சாப்டர் இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எக்ஸசைஸ் வாரியாக எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எதையும் விடாம படிச்சிருக்கிறோம். எதையும் எதிர்பார்க்கல. நம்ம புக்ல நமக்காக படைக்கப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிறது என்பது ஒரு என்லைட்மெண்ட். நம்ம புரிஞ்சுக்கணும், செம்ம போட்டு பார்த்தோம், மனப்பாடம் பண்ணணும், மார்க் எடுக்கணும், அதெல்லாம் கேட்ட போடுங்க. எனக்கிட்ட இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கும் விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், புரிஞ்சு கொண்டேன். அது இருந்தா போதும் உங்களுக்கு. அதை முடிச்சுட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது 3/2 இருந்து 28/2 வரைக்கும்
பக்கா பிளான் ஒன்று கொடுப்போம். மைக்ரோ அவர்லி ஸ்டடி பிளான். 7 to 8 எத்தனை சம் போட்டு பார்க்கணும், 8 to 9 எத்தனை சம் போட்டு பார்க்கணும், எந்தெந்த சம் போட்டு பார்க்கணும், நைட் 10 to 11 எந்தெந்த சம் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு மைக்ரோ லெவல்ல கொடுக்க போறேன் நான். இதெல்லாம் முடிச்சீங்கன்னா தான் அந்த ஷெட்யூல்ல ஜெயிக்க முடியும். இதை முடிக்காமல் அந்த ஷெட்யூலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால 3/2 இருந்து 28/2 வரைக்கும் கடைசி கட்ட ப்ரிப்பரேஷன். அதோட மார்ச் பிறந்துச்சுன்னா நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்க முடியாது. இந்த டைமுக்குள்ளார 26 நாள் ஷெட்யூல் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிடும் உங்களுக்கு மைக்ரோ அவர்லி ஸ்டடி பிளான். அதுக்குள்ளே நீங்க இந்த ஸ்டடி பிளானை பக்காவா பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ஒரு நாள் நம்ம ஃபுல்லா படிக்க போறோம் 29. அது இல்லாம 5th 1, 12th 1, 19th 1, 26th 1. உங்களுக்கு இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன் நானு. நீங்க அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு இமிடியட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் கைடு இல்ல, யாரும் சேனல் இல்ல, கரெக்டா கைட் பண்றதுக்கு யாரும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கீ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்க வேண்டாம். இமிடியட்டா மெட்ரோ கருணாகரன் சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்துட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் மெட்ரோ கருணாகரன் சேனல்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.